ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பராக ஒரு 6 வகையான சாதத்தை ஒரு 1/4 மணி நேரம் இருந்தால் போதுங்க டக்குன்னு எப்படி செஞ்சு பிடிச்சதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சாதம், தயிர் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். அதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கூடவே கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பு, வெள்ளை உளுத்த பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கூடவே கறிவேப்பிலை இலைகள் இதெல்லாம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 5-6 நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு உள்ள சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். எப்பயுமே தயிர் சாதம்னு சொல்லும்போது அதுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்து செஞ்சோம்னாலே அதுக்கு உண்டான டேஸ்ட்டே தனிதாங்க. இப்போ அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் தயிரை அப்படியே உள்ளே சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கும்போது முக்கியமாக வந்துட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுனாலும் அதை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. மாதுளம்பழம், திராட்சை இல்லை வேறு என்ன நமக்கு ஃப்ரூட் சேர்க்க பிடிச்சிருக்கோ அதை உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால் மறக்காமல் கொஞ்சமாக காய்ச்சி வச்சுருக்க பால் சேர்த்துக்கோங்க. ஏன்னா தயிர் மட்டும் சேர்த்து செய்யும்போது இப்போது காலையில் செய்கிறோம் அப்படின்னா மதியானம்லாம் வந்து இதை சாப்பிடும்போது ரொம்ப கெட்டி ஆகிடுங்க தயிர் மட்டும் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா. ஸோ அதனால் இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இந்த தயிர் சாதம் வந்துட்டு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சாதமெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு கோயிலுக்கு செய்கிறதுக்காக தான் வந்துட்டு நம்ம அன்றைக்கி செஞ்சிட்ருக்கோம். இப்போ அடுத்ததான் வாங்க புளி சாதம் செய்கிறது பார்த்துடலாம். புளி சாதம் வந்துட்டு செய்யும்போது நமக்கு ரொம்பவே டைம் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிருப்போம். இந்த மாதிரி புளி சாதம் செஞ்சிங்கன்னா குறைவான டைம் இருந்தாலே போதும் தாங்க, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சோண்டு கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. இதுலேயே கொஞ்சமாக வெந்தயம் அதையும் சேர்த்து விட்டுட்டு கறிவேப்பிலை சிறிதளவு சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்ததான் இதில் ஒரு 2-3 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே காஞ்ச மிளகாய் 2, பச்சை மிளகாய் 2 சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இன்றைக்கி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். புளிசாதம் செய்யும்போது வெங்காயம் கொஞ்சம் முழுசாக சேர்த்திங்கன்னா கூட அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து அதை ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருக்கோம். அதை நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு அந்த புளி கரைசலாக உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வேணும்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க கூட அதை விட்டுடலாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து இதில் மிளகாயெல்லாம் சேர்த்துருக்குறோம். இப்போ இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு கொதி வந்துடுச்சு பாருங்கள். நமக்கு அப்படியே நல்லா அந்த புளி வந்து நல்லா சுண்டி கிடச்சிருக்குது. இப்போ புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாதத்தில் வந்துட்டு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு ரொம்ப நல்லா உரப்பாக வேணும் அப்படின்னா அந்த புளிக்குழம்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. புளிக்குழம்பு கொஞ்சமாக இருந்தாலே போதுங்க, நம்ம நிறையா சாதம் வந்து இதில் யூஸ் பண்ணி தாளிச்சிக்கலாம். இந்த புளி சாதம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் இன்றைக்கி நிலக்கடலை சேர்க்கலை. நீங்கள் நிலக்கடலை சேர்த்து செய்யும்போது கூட இன்னமும் நல்லா இருக்குங்க. இப்போ வாங்க, புளி சாதமும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம லெமன் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இது கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயெல்லாம் வந்து நிறையா சேர்க்க விருப்பம் உள்ளவங்க நிறையா சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் இன்னமும் நல்லாயிருக்கும். எப்பயும் போலவே கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்த பருப்பு, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக வரமிளகா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. இது எல்லா சாதமே செய்கிறதுக்கு நமக்கு ஒயிட் ரைஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க. அப்படி எடுத்து வச்சுக்கும்போது இந்த சாதம்லாம் நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வந்து ஒரு லெமன் எடுத்து நல்லா புழிஞ்சு வச்சுட்டு அதில் கொஞ்சமாக உப்பு, கூடவே கொஞ்சமாக லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்து வச்சுருக்கேன். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அந்த லெமன் புழிஞ்ச ஜூஸை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. லைட்டாக கலந்து விட்டுட்டு தேவையான அளவு ரைஸ் எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான லெமன் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததான் இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம பொங்கல் செய்கிறதுக்காக பச்சரிசி சாதமாக வந்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம் ஆல்ரெடி குக்கரில். இன்றைக்கி 1 டம்ளர் பச்சரிசி தான் நான் உள்ள சேர்த்துருந்தேன். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக ஒரு கப்பில் வந்துட்டு பச்சரிசி சாதத்தை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறது கூட வெல்லம் சேர்த்துருக்குறேங்க. வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பச்சரிசி சாதத்தை வந்து குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெல்லம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நெய்யில் வந்துட்டு நல்லா முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்தெடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூடவே 2 ஸ்பூன் நெய்யையும் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பவுடரை ஏலக்காயை நல்லா பொடி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தட்டி உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. குயிக்காக வந்துட்டு நம்ம சில சாதங்களெல்லாம் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுருங்க. இது செய்கிறதுக்கெல்லாம் நமக்கு அதிகமான டைமே தேவைப்படாதுங்க. வீட்டிலலாம் பார்த்துட்டோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாதம் பிடிக்கும். அப்படி இருக்கிற சமயத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க இன்னும் கொஞ்சம் பச்சரிசி சாதத்தில் காய்ச்சின பால் ஊற்றிருக்கிறேன், பால் சாதம் செய்கிறதுக்காக கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு. இது கூடவே நம்ம தேவையான அளவு ஒயிட் சுகர் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 3-4 ஸ்பூன் நான் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டு அப்படியே டிஃபன் பாக்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன். கோயிலுக்கு போகிறதுக்காக பால் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம அடுத்த சாதத்தை என்ன ரெடி பண்ணுறது பார்த்துடலாம். அதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சாச்சு. கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்தாச்சு. கடுகு பொரியட்டும். ஆஸ் யூஷுவலாக நம்ம எப்பயுமே போடுற மாதிரி கடலைப்பருப்பு, வெள்ளை உளுத்து பருப்பு, கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து விட்டுட்டு ஒரு சின்ன கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை அதையும் சேர்த்து விட்டுட்டு காஞ்ச மிளகா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பச்சை மிளகா வேணும்னாலும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாதம் அந்த சைட் பார்த்துட்டோம்னா நமக்கு ரெடியாக இருக்குது. கொஞ்சம் ஆற வச்சுருக்கோம் சாதத்தை. ஏன்னா வந்துட்டு சுட போட்டு இளக்கும்போது நமக்கு ஒரு சில சமயம் வந்து கொலையிருக்க சான்சஸ் இருக்குதுங்க. அதனால் வந்துட்டு தனியாக கொஞ்சம் வந்து சாப்பாடு வெந்ததையுமே இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கு. இப்போ வந்துட்டு நமக்கு தேங்காய் தேவையான அளவு எடுத்துகிட்டு துருவி வச்சுருக்கோம். அதை வந்து பேனில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சாதத்தை எடுத்து இதில் போட்டுடலாம். இப்போ சாதமும் ரெடியாக இருக்குது. எடுத்து இதுக்குள்ளே போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கலந்து விட்டுடலாம். இந்த தேங்காய் சாதம் என்னோடய ஃபேவரட்னே சொல்லாங்க. எப்பயுமே எனக்கு வந்து தேங்காய் சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ நம்ம வீட்டில் 6 விதமான சாதம் வந்துட்டு வெறும் 15 நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி பண்ணியாச்சுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த சாதத்தை எல்லாம் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட வேண்டியதான். இப்போ நம்ம செஞ்ச லெமன் சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், பொங்கல், கூடவே பால் சாதம் இது எல்லாமே ரெடியாக இருக்குது. இதை அப்படியே எடுத்து கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கும் வச்சுட்டு நம்மளும் சாப்பிட்ற வேண்டியதாங்க. கொஞ்ச நேரத்துலேயே கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கும் பிரசாதெல்லாம் வச்சுட்டு நம்மளும் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சுங்க. இன்னும் ஒரு புதுமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இன்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.